எங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு. எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. இந்த பொண்ணோட ஸ்டோரி கொஞ்சம் கேளுங்களேன். விற்கப்பட்டாங்க. அப்ப வந்து அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து நீ என்னோட சுச்சுவேஷன் எல்லாம் கேட்டு என்ன அங்க இருந்து காப்பாத்துறாங்க. நான் அவங்கள வந்து நேசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அவரை வந்து நான் திருமணமும் பண்ணிக்கிட்டேன். விபத்து நடந்துச்சு. அதை ஆக்சிடென்ட் பண்ணி உயிர் போகணும்னு பண்ணாங்க. ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு கால் ஃபுல்லாவே எடுத்துட்டாங்க. இந்த போன் ஃபுல்லாவே பிரச்சனை. நம்மளுக்கு கால் போயிருச்சு அப்படின்ட்டு என்னால முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயங்க. ஆக்சிடென்ட் ஆகி நான் அதுக்கப்புறம் வந்து இந்த கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மாற்றுத்திறனாளி புக்கு அப்படின்னு ஒரு அட்டை ஒண்ணு வாங்குவாங்க. அந்த அட்டைக்காக வந்து என்ன காரை பிடிச்சி கொண்டு போனாங்க. கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து கலெக்டர் ஆபீஸ் வாசல் வரைக்குமே அப்படியே 2 கையில நடந்து வராரு, 2 கால் இல்ல. அப்ப அந்த இடத்துல நான் ரொம்ப யோசிச்சேன், ஏன் இவருக்கு வந்து 2 கால் தான் இல்ல, கை இருக்கு, அத வச்சு அவர் நடந்து வர. அதோட நம்ம எங்க குறைஞ்சிட்டோம்? ஒரு காலு தான் இல்லாம இருக்கு நம்மளுக்கு. அதனால வந்துட்டு நம்ம சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுல இருந்து நான் மீண்டு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா என்ன இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சேன். நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம். எதெல்லாம் முடியும்னு ஆன்லைன்ல உட்காந்து தேடுவேன். ஏன்னா நான் பேரா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலுங்க. கிடையாது அப்படின்ற மாதிரி அதுல வந்து ஒரு நம்பர் கெட்ஸா ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு கை இல்லாம 2 கை இல்லாம 2மே கால் இல்லாம எல்லாம் சும் பண்றாங்க. அப்ப வந்து நாம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் வந்து அதுல வந்து கண்டிப்பா நான் பார்ட்டிசிபேட் பண்ணே ஆகணும் அப்படின்றதுனால ஒரு முடிவு பண்ணி ஸ்விம்மிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சென்னையில நான் வந்து ஸ்டேட் மீட் கலந்துக்கிட்டேன். 2 கோல்டு 1 சில்வர். நம்ம ஜெயிச்சுட்டோம்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அசாம்ல நடக்க இருக்கல நேஷனல் லெவல்ல செலக்ட் ஆயிட்டேன். அடுத்த லெவலுக்கு நான் போகணும், இருந்தாலும் வந்து ஒர்க்க பாக்கணும். அப்போ நான் யோசிச்சேன், என்னடா பத்த மாட்டேங்குது நம்மளுக்கு, இது பண்றதே சரியா இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு சரின்ட்டு ஒரு ஜொமேட்டோ அப்ளிகேஷன் லைன் பண்ணி உடனே ஜொமேட்டோ ஆரம்பிச்சோம். 100 பேர்ல 90 பேர் வந்து ஓகே கிரேட் அப்படிலாம் சொல்லிடுறாங்க. சில பேர் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப எப்படிலாம் சொல்லக்கூடாதோ அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் மெடல்ல மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 40 மெடல் அடிச்சிருக்கேன். நேஷனல் லெவல்ல வந்து 2 மெடல் அடிச்சிருக்கேன். என்னோட ஹேம் என்ன, நான் என் பிள்ளைங்களை நான் வளர்த்துட்டேன், நான் வந்து இன்டர்நேஷனல் அடிக்கணும், அதுதான் என்னோட ஆசை. எனக்கு ஒரு கால் தான் இல்ல, இவ்ளோ உண்மையான சிங்கப்பெண் இவங்க தாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன எல்லாம் நல்லா தானே இருக்கு. என்ன மாதிரி இருக்கிற பெண்ணுங்க இன்னும் நல்லா வரணும். நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு குறையும் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ண முடியாது.